أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அன்பு, பரிவு, பாசம், கருணை, இரக்கம், இன்பம், இன்னும் இது போன்ற பல உணர்வுகளை உணர்ந்து கொள்ளவும் அனுபவிக்கவும் அல்லாஹுவால் அருளப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம் பெண்மை. பெண் இனம் குழந்தையாய் கையில் தவழ்வதில் துவங்கி வளர்ந்து மலர்ந்து மங்கையாய் நிற்கும் வரை பெண்களின் மேன்மையை தழைத்தோங்கச் செய்தது இஸ்லாமிய மார்க்கமே என்றால் மிகையல்ல. பெண்கள் ஆண்களின் மறுபாதி ஆவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தாயின் காலடிதான் மனிதனின் சொர்க்கத்தை தீர்மானிக்கிறது என்றார்கள். ஒரு ஆணின் இரையச்சம் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் போதே பரிபூர்ணமாகிறது என்றார்கள். தம் அனைவரிடத்தில் சிறந்தவர்தான் உங்களில் சிறந்தவராவார் என்றார்கள். ஒருவருக்கு 3 பெண் குழந்தைகள் இருந்து அவர்களை ஆதரித்து இரக்கம் காட்டி பொறுப்புடன் வளர்த்தால் அவருக்கு நிச்சயம் ஸ்வர்க்கம் கிடைத்துவிடும் என்றார்கள். இந்த ஹதீஸ்களை நன்கு கவனித்தால் சராசரியாக ஒரு மனிதனின் வாழ்வில் 3 நிலைகளில் தாயாக, மனைவியாக, மகளாக பெண் ஆதிக்கம் செலுத்தியே தீர்கிறாள். இந்த 3 நிலைகளிலும் பெண்களுக்குரிய ஆதிக்க அந்தஸ்தை எவராலும் புறம் தள்ள முடியாது. இந்த 3 நிலைகளில் உள்ள பெண்களை ஒருவன் புறக்கணித்தால் இவ்வுலக வாழ்க்கையின் நற்பேறு மட்டுமல்ல, ஈருலக வாழ்க்கையின் மொத்த நற்பேரையும் அவன் இழந்து விடுவான். நுபுவத் கடந்து வந்த பாதையாக இருக்கட்டும், விலாயத் கடந்து வந்த பாதையாக இருக்கட்டும், ஷரீஅத் கடந்து வந்த பாதையாக இருக்கட்டும், இவை அனைத்தும் கடந்து வந்த பாதைகளில் பெண்களை தவிர்த்துவிட்டு இஸ்லாமிய வரலாற்றை எழுதிவிட முடியாது. குர்ஆனில் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி பேசுவதற்கு முன்னால் மூசாவின் தாயை பற்றி, மூசாவின் சகோதரியை பற்றியே அல்லாஹ் முதலில் பேசுகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி பேசுவதற்கு முன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் தாய் மரியமை, அவர்களது தாய் ஹன்னா அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றியே முதலில் பேசுகிறான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுவதற்கு முன்னால் அவர்களது மகள்களை பற்றி முதலில் பேசுகிறான். சொத்தில் வேண்டுமானால் ஒரு பெண்ணிற்கு ஒரு ஆணின் பாதியை கொடுக்கலாம். ஆனால் ஆணை விட 2 மடங்கு அறிவாளுமையை பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு வரலாறு சாட்சி. ஆனால் இன்றைய சூழலில் இந்த மேன்மையின் முகவரியை நமது முஸ்லிம் பெண்கள் இழந்து விட்டார்களா, தொலைத்து விட்டார்களா? இன்றைய உலகம் அவர்களை பார்க்கும் விதம், அவர்களை நடத்தும் விதம் அவர்களுக்கு புரிகின்றதா, அல்லது புரிந்தும் விழுங்க பழகுகிறார்களா? பொது மேடையில் பெண்களை ஏற்றி பாட வைத்து ரசிக்கிறது உலகம். அல்லாஹுவோ அவர்களது கண்ணியத்தையும் மிருதுவான உணர்வையும் பாதுகாக்கும் பொருட்டு அதானையும் இகாமத்தையும் அவர்களுக்கு தடை செய்தான். பெண்களை திரையுலகில் நுழைத்து திரைக்கு முன் கொண்டு வந்து ரசிக்கிறது உலகம். அல்லாஹுவோ அவர்களது மரியாதையையும் வெட்க உணர்வையும் பாதுகாக்கும் பொருட்டு ஜும்மா தொழுகையையும் ஜமாத் தொழுகையையும் தடை செய்தான். பெண்கள் பயணம் செய்ய எதற்கு துணை என்று அவளை தனிமைப்படுத்தி ரசிக்கிறது உலகம். அல்லாஹு தஆலா அவளது கற்பையும் அந்தஸ்தையும் பாதுகாக்கும் பொருட்டு ஹஜ்ஜாகவே இருந்தாலும் மஹரம் கட்டாயம் என்றான். விளையாட்டு அணிகளை ஊக்குவிக்க பெண்களை ஆட வைத்து ரசிக்கிறது உலகம். இறைவனோ அவளது பெண்மையை காப்பதற்கு, தீனை காப்பதற்கான போராகவே இருந்தாலும் அவள் வருகை தேவையில்லை என்றான். பெண்கள் அலங்காரத்தோடு வீதியில் வலம் வருவதை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று ரசிக்கிறது உலகம். இறைவனோ அவளது புனிதத்தை காக்கும் பொருட்டு பெண்ணின் கொலுசு சப்தம் கூட புனிதமானது, அதனை கூட பிறர் கேட்கும் வண்ணம் தட்டி தட்டி நடக்க வேண்டாம் என்றான். இன்றைய உலகம் பெண் சுதந்திரத்திற்காக போராடவில்லை, பெண்களை சுதந்திரமாக அடைய போராடுகிறது.
இதனை நமது முஸ்லிம் பெண்கள் உணரவில்லை என்பதால் தான் என்னவோ ஒரு நடிகர் மாநாடு நடத்துகிறார், அவரை பார்க்க வேண்டும் என்று ஒரு இஸ்லாமிய பெண்மணி தான் பெற்றெடுத்த குழந்தைகளை விட்டுவிட்டு தன் ஹலாலான காசை செலவு செய்து அந்த அந்நிய ஆணை பார்ப்பதற்கு சென்று பார்த்துவிட்டு எனது ஆசை இப்போது நிறைவேற்றி விட்டது என்று சொல்கிறார். இந்த நிகழ்வு எங்கே? உமர் ரலியல்லாஹு தனவர்கள் தனது இல்லத்தில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு வீட்டினுள் ஹிஜாபை வைத்து தன்னை மறைத்து கொண்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு எங்கே? காவல் நிலையத்தில் முஸ்லிம் பெற்றோர்கள் அழுது கதறுகிறார்கள். தனது மகள் மாற்று மதத்தைச் சேர்ந்தவனை கை காட்டி இவனோடு தான் வாழ்வேன் என்று கூறுகிறாள். பெற்றோர்கள் அந்த மகளின் காலில் விழுந்து கெஞ்சுகிறார்கள். தனது காலடியில் பிள்ளைகளின் சுவனத்தை சுமந்த பெற்றோர்கள் பிள்ளைகளின் காலில் விழும் அவலத்தை என்னவென்று சொல்வது? காதல் வலையில் ஏமாற்றப்பட்ட பெண் பிள்ளைகளை நாம் தினம்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம். சஜிதாவின் அடையாளங்களால் அலங்கரிக்க வேண்டிய நெற்றியை சிவப்பு பொட்டுகளால் அலங்கரிக்கும் அவலத்தை என்னவென்று சொல்வது? சமூக வலைத்தளங்கள் அல்ல, நம் பெண் பிள்ளைகளுக்கு வலை வீசும் நிஜத்தலங்கள். வெள்ளம் வரும் முன்னே அணை கட்ட வேண்டும். அவர்களை சிறந்த பெண் பிள்ளைகளாக உருவாக்குவது ஒவ்வொரு பெற்றோரின் கைகளில் தான் இருக்கின்றது. எவருக்கேனும் 3 பெண் பிள்ளைகளோ அல்லது 3 சகோதரிகளோ இருந்து அல்லாஹ்விற்கு பயந்து அவர்களை முறையாக பேணி வளர்த்தாள், அவர் சொர்க்கத்தில் என்னுடன் இவ்வாறு இருப்பார் என்று கூறி நபி ஸல்லல்லாஹு